எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரி திங். ஸோ நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது. இருந்தால் கூட நான் எப்போவுமே தமிழில் தான் பேசுவேன். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009 ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்போ வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுருங்க. அதே மாதிரி இனிமேல் இந்த சஞ்சனா சிங் இல்லாமல் எனக்கு வேட்டைக்காரி பேரில் கூப்பிடணும். என்ன நான் அப்படி ஒரு ஆசைப்படுத்துகிறேங்க. என்னென்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினாக முதலாக நான் இந்த படத்தில் தான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை. முதலாக பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதில் கண்டிப்பாக நான் இதை சொல்ல தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாமே படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்தில் நம்ம டைரக்டர் காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளோ கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாமே கீழே இருந்த மேலே 3 hours வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோன்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப நல்ல மனிதம். அவங்கள பற்றி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்தில் மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னென்னா அவ்வளோ கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்கே பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்தில் என்டையர் டீமுக்கு கண்டிப்பாக அவார்ட் கொடுத்துடும். என்னென்னா எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்தி இந்த படத்தில் பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக நான் இந்த படத்தை முடித்து கீழே வரதா அழுதுகிட்டே வந்துச்சு. என்னென்னா என்னோட வாழ்க்கையில் முதலாக என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாவுக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்து கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பற்றி சொன்ன நான் ரொம்ப இமோஷ்னலான. என்னென்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசரு, டைரக்டரு, ஹீரோ நம்ம ராகுல் முதல் படம் ரொம்ப டென்ஷனில் இருந்த சஞ்சனா, நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளோ தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பற்றி கண்டிப்பாக பேசுதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் தி ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்த பண்ணிருக்கு. அதே மாதிரி இது கண்டிப்பாக சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்கில் வர வச்சு பாதியில் ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்போ திடீர்னு எனக்கு யாரும் சொன்னால் டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னால், வின்சென்ட் சார் எனக்காவது வந்துடுங்க, அங்கே ஸ்டக்காக இருக்கு, தூங்கின பெட் இல்லை, சாப்பிட ஃபுட் இல்லை, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு, அங்கே தண்ணி ரொம்ப
ஜாஸ்தியாக வர இடத்துல 2 இடத்த க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படத்தை படுதா வேட்டைக்காரி. ஸோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசினா டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக மீடியா நீங்கள் நினச்சினா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டரை போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லோரும் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க படம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சினிமாவை 2 நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். சொல்லப்போனால் இந்த சம்மரில் திரையரங்கத்தில் கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டா ஒரு 2 மணி நேரம் ஏசியில் இருந்துட்டு வந்துடலாம். அதற்காக வருகிறார்கள். இப்போ இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன, இந்த காதலர்களின் தேவை என்ன, இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டுவிட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும். அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும். சினிமா என்பது மனிதனின் கலை தேவை. ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமா இருக்கும், வடிவம் மாறும். மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு, மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் சொல்றேன். இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ள வச்சேன். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். ஒருத்தன் புலி வேஷம் போட்டு ஆடுவான், சிங்க வேஷம் போடுவான், பறவை வேஷம் போடுவான். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும், காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது. கூடு கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை, விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை. மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை, சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை. பேரரசு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, மேடு பள்ளம் இருந்தாலும், அசிஸ்டன்ட் கமிஷனர் சொன்னீங்க அழகா, மேடு பள்ளம் இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள, சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள. இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது. சாலைகளில் போகிற போது வைரமுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி. பேரரசுங்க ரொம்ப அழகா சொன்னாரே, ஒரு அழகான விஷயம். திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆண் குரல் வந்த பொழுதே எனக்கு ஒரு பெண் குரல் வந்தது. எதுன்னு தெரியல, திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். பரவாயில்லமா, உங்களுக்கு நீங்கள் தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாளில்லாமல் பாடினார் என்கிற போது, இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் சின்ன சின்ன ஆசையை பட்டாளத்தில், இராணுவத்தில், ஒரு பக்கம் மலையாளிகள், ஒரு பக்கம் பஞ்சாபிகள், ஒரு பக்கம் வங்காளிகள், கொஞ்சம் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது. இப்போ இந்தி பாட்டும் இருக்குது, தமிழ் பாட்டும் இருக்குது, எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, சோட்டி சோட்டி ஆசா பாடுறாங்க. அப்போ சொல்லியிருக்காருங்க, வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து, அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம், அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும், எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும், அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு
சின்ன சின்ன ஆசைன்னு பாடு. ஐ வாண்ட் டு என்ஜாய் த சவுண்ட்ஸ் ஆஃப் தமிழ் கேட்டிருக்காங்க. இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு பட்டாளத்து வீரர். இப்படி இருந்தோம் ஐயா, சில ஹிந்தி பாட்டு பாடும்போது எல்லாரும் தமிழ் பாட்டை பாடுங்க, தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க. இதுதான் ஐயா நீங்கள் தமிழுக்கு இராணுவம் வரைக்கும் உங்கள் தமிழ் நீண்டு இருக்கிறதுன்னாரு. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம். இதுதான் வெற்றி. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன். நான் விடைபெறப் போகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லப் போகிறேன். இந்த கலை குழு வாழ்க. வேலுச்சாமி நீங்கள் வாழ்க. விஷ்ணுபிரியா நீங்கள் தாம்மா தயாரிப்பாளர், வாழ்கம்மா. வேலுச்சாமி வாழ்க. உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, கலைத்துறை நண்பர்கள் வாழ்க, ஊடக நண்பர்கள் வாழ்க. தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தார். டைம் அங்கேருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகையாளர் கேட்டாங்க, நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா? கடைசி கேள்வி. அடிச்சார் நேரு. நேரு அறிவாளி, உலக வரலாறு எழுதியவர். அவர் சொன்னார், அப்படியா, அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? அப்படி அடித்தார். மன்னா பத்திரிகையில் செய்தி, அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா, இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டான். சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும், தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள். உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.